கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லாமல் வாசிக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் என்ன முடிவு எடுக்கிறது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தோடு காணப்படலாம். அப்படிப்பட்ட நேரங்கள் ஆண்டவர் நம்ம தனியாக விட மாட்டார். அவர் இந்த வசனம் வாசிக்கிற மாதிரி அவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஸோ நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது நம்ம போக வேண்டிய வழியை, கரெக்டான வழியை அவர் காட்ட போதுமான தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை அந்த வழி பிரச்சனைகள் மிகுந்த வழியாக இருக்கலாம், சிரமங்கள் மிகுந்த வழியாக காணப்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு பார்க்குறோம். சும்மா ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லலாம், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய கண் நம்ம மேலே இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், நம்ம போக வேண்டிய வழியில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்ம போக வேண்டிய பாதையை காட்டுகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஸோ அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட